அண்மை செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைப்பதற்கு தடையில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை இணைக்க தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்கள் என்ன? கடந்த 2011 முதல் 2015 ஆண்டு வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவிட்டார்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மேல் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்தது. அது உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரித்த மத்திய குற்றப்பிரிவு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க ஏற்கனவே சென்னை எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் எதிரான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை தடை விதிக்க கோரிதான் தற்போது உயர்நீதிமன்றத்தில் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது இது போன்று 2000க்கும் மேற்பட்ட இந்த வழக்குகள் பேருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை ஒன்றாக சேர்த்து வைத்தால் மிகப்பெரிய கால அவகாசம் எடுக்கப்படும். எனவே அதை தனித்தனியாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை ஒரே வழக்கில் வைத்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்த உயர்நீதிமன்றம் இந்த மனு தொடர்பாக மார்ச் 13ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். நன்றி மதன், கூடுதல் தகவல்களுக்காக.